Hello everybody. So உங்க குழந்தையோட ஸ்கின் வந்து இந்த சம்மர் சீசன்லயும் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படினு ஃபீல் பண்றீங்களா? சோ நிறைய பேருக்கு விண்டர்ல தான் இருக்கும் பட் சம்மர் சீசன்லயும் இது காமன் தான். சோ இது எதனால வருது and சம்மர் சீசன்ல குழந்தைகளுக்கு மாய்ஸ்சரைசரோ இல்ல ஒரு ஸ்கின் கிரீம்ஸோ எப்படி சூஸ் பண்றது அப்படின சயின்டிஃபிக் பேக்கப்போட நான் சொல்லப் போறேன். நான் டாக்டர் அபிநயா, நான் ஒரு கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் from இமயம் ஹாஸ்பிடல் நாமக்கல். சோ ஃபர்ஸ்ட் குழந்தைகளுடைய ஸ்கின் சம்மர் சீசன்ல எதனால ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்றது பாப்போம். ஜெனரலாவே சின்ன குழந்தைங்க அதாவது less than 6 months குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்பவே ஜென்டிலாவும் and அவங்களுடைய ஸ்கின்ல இருந்து நிறைய நீர் வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால எவாபரேட் ஆகிறதுனால ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம், இந்த ஹை ஹீட்னால கூட ட்ரை ஆகலாம். அண்ட் அதிகப்படியாக குளிக்க வைக்கிறது, ஸோ ரேதர் 2 or 3 times நம்ம குளிக்க வைக்கிறதுனாலையும் அண்ட் ஏர் கண்டிஷனர் யூஸ்னால கூட ஹீட் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஸ்கின்னால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ரஃப் பேச்சஸ் வரும். ஸோ இதனால ஒரு சில குழந்தைங்களுக்கு இச்சிங் வரலாம், அதுவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ சம்மர் சீசனில் நீங்கள் ஒரு க்ரீம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு ஸ்கின் க்ரீம்ஸ் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக் ரூல் ஆஃப் தம். அது மட்டும் இல்லாமல் வின்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமை விட சம்மரில் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் ரொம்பவே லைட்டாக இருக்கணும் அண்ட் க்ரீஸியாக இருக்கக்கூடாது. அதாவது ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிட்டு எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே விடாமல் அந்த ரெசிடியூ இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்கானோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிளிசரின் வந்து ஒரு ஹியூமேக்டன்ட், அதாவது நம்மளுடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய நீரை வந்து உள்ளே உறிஞ்சிட்டு அது குழந்தைங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்ல ஈரப்பதமாக வச்சுக்கும். ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், கமோமில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் க்ரீம்ஸில் ஆட் பண்ணுறது உண்டு. பிகாஸ் பேசிக்கலி கமோமில் எக்ஸ்ட்ராக்ட் வந்து தோலை வந்து ரொம்பவே சூதன் பண்ணி ரொம்பவே சாஃப்ட் ஆக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோகோ கிளிசரைட்ஸ், அதாவது தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயிலிருந்து வரக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ். அண்ட் லாஸ்ட் திங் வந்து ஜீமேஸ் இல்லைனா கார்ன்ஸ்டார்ச், சோள மாவுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுடைய ரொம்ப டெலிகேட்டான ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப திக்கான க்ரீம்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். லைக் பெட்ரோலியம் ஜெல்லி இந்த சம்மர் சீசனில் நீங்கள் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்கஹால்ஸ் ஆர் பேரபன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரீம்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ராக்ரன்ஸ், அதாவது வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஸ்கின் க்ரீம்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கின் க்ரீமை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் அது க்ரீமாக இருந்தாலுமே குழந்தைங்களுடைய ஸ்கின்ல குளிக்க வச்சுட்டு 3 minutesக்குள்ளே நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் அது நல்லாவே அப்சார்ப் ஆகும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு சம்மரில் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸை நீங்கள் ரொம்ப சின்ன அளவில் எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் டார்கெட் பண்ணி எந்தெந்த ஏரியாஸ் ரொம்ப ட்ரை ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ஸ், குழந்தைங்களுடைய கன்னங்கள், குழந்தைங்களுடைய முழங்கை, அப்புறம் முட்டி, இந்த நீஸ் ஏரியாவில். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஸ்கின் க்ரீம்ஸ், ஜென்ரலாகவே சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல ப்ரீத்தபிளான சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் ட்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப் ஆர் கிளென்சர்ஸ் வந்து நல்ல மைல்டாக டாக்ஸின்ஸ் எதுவும் இல்லாமல் pH பேலன்ஸாக இருக்கக்கூடிய கிளென்சர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கின் க்ரீம்ஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கான பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. ஸோ இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. See you in the next video. Thank you.